எந்த பக்கம் டேபிள் போட்டிருக்காங்க, அந்த டேபிள் செய்யறதுக்கு எவ்வளவு ஆகும், இதே மாதிரி ஹோட்டல் நம்ம வச்சா எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே வருமானங்களாக, எல்லாத்தையும் நாலேஜாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளா நிறைய கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஐடியா கொடுக்கக்கூடிய ஐடியா மணியாவே இருப்பாங்க. இவங்கள்ட்ட எதை பேசினாலும் ஒரு ஜாத்துல புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அல்லது புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை ஜம்ப் பண்ணி அடிச்சு ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கு சொல்ற கேரக்டர். எவன் எப்படி போனாலும் ஏன் வேலை முடியணும் அப்படின்ற கேரக்டர் வந்து ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறது. அப்போ ஒரு டிகிரிலேருந்து 0லேருந்து 2 டிகிரிக்குள்ள ராகுவோ அல்லது வந்து 28 to 30 டிகிரி ராகுவோ எந்த ராசியில் இருந்தாலும் வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க, உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி.என். சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். சார் வணக்கம். சரி, இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றது எல்லாருக்குமே அவசியமானது, ஆனால் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும். என்னன்னா, ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டாலும் சரி, இல்லை நம்ம வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு மேனேஜரை கண்டாலே ஆகாது. ஐயோ என்னடா ஒரு டார்ச்சராக இருக்காரு, இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸே ஒரு மாதிரி காண்டாய் உட்காந்துருப்பாங்க அந்த ஒருத்தர் மேலே பர்டிகுலராக. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணுறது, நசன்னு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நபர் பண்ணுற ஒரு வேலைகள்னால இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அழுதே காரியத்தை சாதிக்கிற பலரும் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணாலும் எனக்கெல்லாம் நீ அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளால ஷியராக சொல்ல முடியுமா? இல்லை அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பார்த்து வளர்ந்த விதம் அப்படின்றத வச்சு இவங்க இப்படி இருக்காங்க? ஓகே, அவங்க வாழ்ந்து வரக்கூடிய சூழல், அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய அந்த மேனரிசம், பிஹேவியர் எல்லாமே வந்து ஜாதகத்தில் தான் கிரியேட் ஆகும். ஜாதகத்தை பார்க்குறப்ப சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய கேரக்டர் சொல்லிக்கிறீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு கிரகம், ஓகேங்களா? அப்போ ஒரே கிரகம் ஒருத்தருக்கு இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கேமரா செட்டப்பு, இந்த லைட் செட்டப்பில் நான் வந்து நிறைய யோசிக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறத எல்லாரும் எடுத்துக்குவாங்க. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, எனக்கு பொறுப்போ அல்லது எனக்கு வந்து அதுக்கான அங்கீகாரத்தையோ கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒருத்தனை கூட்டு வந்து சேர்த்து விட்ருப்பேங்க. அந்த பையன் வந்து பெரிய ஆளாயிருவான், இன்சார்ஜாக போயிடுவான். நான் இன்னுமே வந்து அந்த கேமராவே லைட்டையும் திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு கேரக்டர். அப்போ நான் வந்து ரொம்ப நாளாகவே லேக் ஆகியே நிற்பேன். ஒரு இடத்துல ஆணி அடிச்சமாக நிற்பேன். எனக்கு பின்னால் வந்தவங்களாம் மேலே போயிட்டே இருப்பான். நான் மட்டும் அந்த பொசிஷன்லேயே நிற்பேன். போய் கேட்டோம்னா பார்த்திபன் உங்களை விட்டு அந்த வேலை யார் பார்த்திபன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்னை சமாளித்து அங்கேயே வச்சுருப்பாங்க. கடைசி வரைக்கும் பெருமைக்கு எறும்பு மேய்க்கிற கதையாகவே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் வந்து சனிக்கு எது இருந்தா வித்தை கர்வம்னு சொல்கிறாங்க. வித்தை கர்வம்னா என்னுடைய வித்தையை நானாகவே கர்வம் வச்சுக்கிட்டு எவனையும் மதிக்கிறது இல்லை. நான் வந்து வருவேன், நான் இப்படி தான் இருப்பேன், இத்தனை மணிக்கு ஆனால் நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன், அதுக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், என் வேலை எவனுக்கு சொல்லித்தர மாட்டேன், என் வேலை எவனும் செய்ய மாட்டான், என்ன மாதிரி எவனும் வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது. கம்பெனி ஓனரே வீட்டுக்கு போனால் கூட அதை பற்றி இவன் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் கம்பெனியை பற்றி. இந்த மாதிரி மைண்ட் செட்டு. என்ன யோசிச்சாலும் இவனுக்கு ஒரு 5 பைசா யூஸ் இருக்காது. எல்லாருமே இவனுக்கு மேலே வந்தவங்க பூரா சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும், வெளிநாட்டுக்கு போவான், ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கிட்டே இருப்பான், ஏதாச்சும் ஒரு மேன் ஆஃப் தி மந்த் வாங்குவான். இவனுக்கு எந்த ஒரு 5 பைசா யூஸும் கம்பெனியில் கொடுக்க மாட்டான், சேலரி தவிர எதுவும் கிடைக்காது. அது மாதிரி கேரக்டர் வந்து சனி கேது இருந்தால் இது மாதிரி கேரக்டரில் கண்டிப்பாக இவங்க போய் மாட்டிகிட்டே இருப்பாங்க.
அப்போ இது மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா அது சனி கேது. சனி வக்ரம் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட காலம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும். ஆனால் சனி கேது தான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த குரு சனின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். குருவும் சனியும் சேர்ந்துருக்கக்கூடிய, நான் சனி கேதுங்கிறது சனியும் கேதுவும் ஒன்றாக இருக்கிறது, அல்லது சனிக்கு 1-5 கேது இருக்கிறது. குரு சனி அப்படிங்கிறது குருவும் சனி ஒன்றா இருக்கிறது, அது குருவுக்கு 1-7 சனி இருக்கிறது. அப்போ இது வந்து குரு சனி காம்பினேஷன். குரு சனி காம்பினேஷன் நாலேஜே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு அதே கேமராவே அதே லைட்டிங்கே எடுத்துப்போமே. நான் வந்து இந்த கேமரா பற்றி படிச்சிருக்க மாட்டேன், எனக்கு ஃப்ரேம்னா என்னன்னு தெரியாது, லைட்டிங்னா தெரியாது, எந்த பக்கம் எதை வைக்கணும்னு தெரியாது. ஆனால் வந்து 1 மணி நேரம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கேமராமேன் டீ குடிச்சோடக்குள்ள நான் ஒரு ஷூட்டே முடிச்சிருவேன். இந்த குரு சனி இருக்கவங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க. ஆனால் அவங்களுமே என்ன செய்வாங்கன்னா, அந்த கேமரா இப்போ என்னை கூப்பிட்டு நீங்கள், நான் ஒரு வேளை அந்த எல்லாத்தையும் நானே செட்டப் பண்ணிட்டேன், என்னை கூப்பிட்டு நீங்கள் ஓனராக இருக்கிறீங்க, கூப்பிட்டு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நாளைக்கு இது நீங்களே இன்சார்ஜ் எடுனா இல்லைங்க அவருக்கு அப்போ நான் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ஹானஸ்ட்டை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா வேலையும் செய்வாங்க. டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டேபிளோட உயரம், எந்த பக்கம் டேபிள் போட்டிருக்காங்க, அந்த டேபிள் செய்யறதுக்கு எவ்வளோ ஆகும், இதே மாதிரி ஹோட்டல் நம்ம வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே, அப்போ எல்லாத்தையுமே வருமானங்களாக, எல்லாத்தையும் நாலேஜாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்காது, இல்லைன்னா தரம் இருக்காது, இல்லைன்னா அதுக்கான திறமை இருக்காது. நான் சொல்றது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்காது, ஆனால் ஸ்கில் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு இவங்க என்னன்னா ஒரு ஃபேஸ் வேல்யூட இருப்பாங்க, எல்லாத்துலையும் அட்டாச் ஆக மாட்டாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு கேரக்டர். ஒரு ஜாதகத்தில் மல்டிபிளாக 5 கிரகம், 7 கிரகம், 9 கிரகம், 8 கிரகம்னு சொல்லி ஒன்றா இருக்கும். ஒரு ஜாதகம் திறந்தோடனே 5 கிரகங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கும். இந்த மாதிரி கேரக்டர் வந்து எல்லாத்துலேயுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. டைப்பு வேலை கொஞ்சம் தெரியும், டீ வேலை கொஞ்சம் தெரியும், பேண்ட்ரே வேலை கொஞ்சம் தெரியும், கேமரா வேலை கொஞ்சம் தெரியும், ஆங்கரிங் வேலை தெரியும். இந்த மாதிரி அறகுறையாவே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. இது வந்து என்னன்னா மல்டிபிளாக நிறைய கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தா அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஐடியா கொடுக்கக்கூடிய ஐடியா மணியாகவே இருப்பாங்க. இவங்கள்ட்ட எதை பேசினாலும் பாதி பேசுறதுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, கொக்கி கோபால்னு ஒரு கேரக்டர் என்னன்னா, ஒரு கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்வி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போயிடுவாங்க. அதுக்கு விளக்கங்களாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, கேட்பாங்க, டபக்குன்னு அடுத்த கேள்விக்கு ஜம்ப் ஆகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும், அடுத்தவங்கள கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேரக்டர் வந்து நிறைய பிளானட் ஒன்று சேர்ந்துருந்தா அவங்க வந்து எல்லா நாலேஜ் இருக்கும், எதை பற்றி பேசினாலும் நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே அதை எடுத்து அவன் ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுவான். இந்த மாதிரி கேரக்டர் வந்து நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்ந்துருக்குது. அடுத்து சந்திரனும் ராகுவும், சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருக்கிறது வந்து எல்லாத்துலேயும் பொசசிவாக மாறுறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம தேவையில்லாத விஷயத்தில் போய் மூக்க நுழைக்கிறது, அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி நினச்சிருக்கூடாது, அவன் இப்படி நினச்சிருக்கூடாது, அவன் அப்படி நினச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுடைய சிந்தனைகளை போட்டு நம்மளாவே குழப்பிக்கிட்டு இருக்கிறது சந்திரன் ராகு, சந்திரன் கேது. அடுத்து மகர ராசி, விருச்சக ராசி, கடக ராசி, ரிஷப ராசி, இந்த 4 ராசிக்காரங்களும் இதே கேரக்டர் இருப்பாங்க. ஒரு பொசசிவாக இருப்பாங்க. இது வீட்டில் மட்டும், கம்பெனியில் மட்டும் இல்லை, வீட்டில் இதே தான். சித்தப்பன் வீட்டில் போய் தலையிடுறது, பெரியப்பன் வீட்டில் தலையிடுறது, எங்கேயாச்சும் மனசை கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி பொசசிவாக இருக்கிறது இதே தான். இப்போ சந்திரன் பவராக இருக்குது. ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறது, நீங்கள் சொன்ன அந்த கேரக்டர் டாப் லெவல் கேரக்டர், எவன் எப்படி போனாலும் ஏன் வேலை முடியணும் அப்படின்ற கேரக்டர் வந்து ராகுக்கு எது சந்தியில் இருக்கிறது. அப்போ ஒரு டிகிரிலேருந்து 0லேருந்து 2 டிகிரிக்குள்ளே ராகுவோ, அல்லது வந்து 28 to 30 டிகிரி ராகோ எந்த ராசியில் இருந்தாலும் அவங்க வந்து இது மாதிரி ஒரு மாதிரி இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருப்பாங்க. அவங்க டாப் போஸ்ட்லாம் போயிட்டாங்கன்னா கீழே இருக்கிறவங்க எவனையுமே நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க, எவனையும் உருப்படியாக வாழ விட மாட்டாங்க, எவனையும் வந்து முன்னேறவும் விட மாட்டாங்க. இவங்க மட்டுமே ரோல் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இவங்க வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு ஜாதத்தில் சூரியன் பவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆளுமையாக இருப்பாங்க. சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சுன்னா எவனையாச்சும் அழிச்சாச்சும் நான் பெரிய ஆளாயிரணும்னு நினைக்கக்கூடிய. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்லாம் சேர்ந்து ஒரு ஆஃபீஸில் இருக்குது. இதெல்லாம் ஒரே ஆள் கேரக்டர்லையும் இருக்கும். நிறைய டாப் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அப்போ சூரியன் பவராக இருக்கும், ராகுக்கு இது சந்தியில் இருக்கும், சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கும், சந்திரன் ராகு காம்பினேஷன் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா பொசசிவாக இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க, டாப் ரேங்க் வரை போயிடுவாங்க. அவங்க ஜாதத்தில் ஒரு 5 கிரகங்கள் ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நம்மளுக்கு ஆஃபீஸராக வந்துட்டானா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லா கேரக்டரும் ஒரு ஆளுக்கு சேர்றப்ப அது ரொம்ப குழப்பமாயிரும். இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்க என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேரக்டராக பிடிக்கலாம். இந்த குரு அப்படின்ற கிரகம் ராகுவோட சேர்ந்தா எப்பயுமே நெகட்டிவாகவே பேசுறது இருப்பாங்க. குரு கேதுவோட சேர்ந்துச்சுன்னா எப்பயுமே ஆன்மீகமாக எல்லாத்துலேயும் நான் ஒரு ரொம்ப மேம்போக்காக எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். இப்போ சுக்கிரன் அப்படின்ற கிரகம் வந்து மேக்ஸிமம் சுக்கிரன் பவராக இருக்கிறது, சுக்கிரன் வக்ரமாகிறதுலாம் வந்து என்னன்னா தன்னை வந்து அட்ராக்ஷன் பண்ணுறது, அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் கவர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கும். இப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சில பண்புகளை வெளிப்படுத்தும். இந்த புறணிகள், குறை பேசுவது, மற்றவர்களை புறணி பேசியே, குறை பேசியே, கோல் மூட்டி வேலை பார்த்தே வளர்ற ஒரு கேரக்டர். ஒரு ஜாதகத்துல வந்து கோல் மூட்டி கிரகத்திலே கோல் மூட்டி கிரகம், ஓகேங்களா, அது என்னன்னா சகுனி கிரகம்ன்றது வந்து புதன் தான். ஒரு ஜாதத்துல புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு அல்லது புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை ஜம்ப் பண்ணி அடிச்சு ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தருக்கு சொல்ற கேரக்டர் இருக்கும். அந்த புதன் பவரா இருக்கும்போது, அது புதனுடைய வேலைகள் இருக்கும்போது இந்த
சம்திங் வருதுன்றதை பார்க்கலாம். புதன் தான் வந்து கோல் மூட்டு கிரகம்னே பேர் அது. எல்லா கேரக்டரும் சேர்ந்து தான் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சமாளிக்கிறது அப்படின்றது ஒரு சில பேருக்கு தான் வரும், சமாளிப்பு அப்படின்றது ஒரு சில பேருக்கு வராது. தப்பிச்சு ஓடுறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு போல்டாக ஒருத்தவங்க சமாளிக்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்க அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த கிரகம்? நான் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், குரு சனி இருக்கு இல்லைங்களா, குரு சனி விட்டாலும் எல்லா இடத்துலையும் சமாளிப்பாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேங்க்கு ஒரே கூட்டமாக இருக்குது, அதில் ஒருத்தர் போகிறாரு, போயிட்டு செக்யூரிட்டியை எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போ செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, படக்குன்னு ஒரு 9 மணிக்கு சார் அப்படிங்கிறாரு. யார் இருக்கா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. அந்த ஆளுக்கும் பேங்க்கும் சம்மந்தம் இல்லை. அந்த ஆள் எப்படி ஹேண்டில் பண்ணார்? அந்த 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 பவர் அப்படின்றது வந்து குரு சனி இருக்கிறவங்களுக்கு வந்துடும். குரு சனி வந்து என்னென்னா சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பஸ்ஸில் 10 பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மட்டும் கருத்து சொல்லுவார். அவருடைய ஜாதத்தில் குரு சனி இருக்கும். ஒரு 10 பேர் லைனில் நிற்பாங்க, ஏன்பா லைனில் வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எவனாச்சும் ஒருத்தன் குறுக்கில் போவான், மீது எவனும் பேச மாட்டான். ஒருத்தன் மட்டும் ஏன்பா லைனில் வாப்பா, எவ்வளோ நேரம் நிற்கிற, மக்கள்லாம் நிற்கிறது தெரியல அவனுக்கு அப்படின்னு ஒருத்தன் மட்டும் சொல்லுவான். அவனுடைய ஜாதத்தில் குரு சனி இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே ரோல் எடுத்துக்கிறது, ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறது, எல்லாத்துலேயும் முன்னால் வந்து நிற்கிறது அப்படின்ற நான் சொல்கிறது எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான பொறுப்பு. அந்த ஆள் அந்த இடத்துல கேட்காம இருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பொறுப்பு எடுக்கிறது குரு சனி இருக்கும். சனி ராகு குரு ராகு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா 5 ஆறுமுகம் மாதிரி ஒரே வாய்ஸ் எவடலா இருக்கும், எதை வேறையும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இப்போ ஒருத்தன் வந்து இடையில குறுக்க வரான்னா இவங்க அந்த பக்கம் ஃபோன் எடுத்துட்டு இந்த ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேரக்டர், அப்போ என்ன எஸ்கேப் ஆகக்கூடிய கேரக்டர் சனி ராகு குரு ராகு. ஒருவேளை இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து குரு சனி. ஒருவேளை எதை பற்றியும் கவலைப்படாம ஏன் வேலை மட்டும் போதும்னு நிற்கிறவங்க வந்து சனிக்கு எது குருக்கு எது. அப்போ சாமியார் கேரக்டர் அதெல்லாம் ஓகேங்களா, அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் இந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகத்திற்கும் எப்படி குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி நம்ம போகிற இடங்களில் ஒரு கேரக்டர் பார்ப்போம். எந்த கிரகம் வலுவாக இருந்தாலோ இல்லை எந்த கிரகம் சந்தியில் இருந்தாலோ இந்த மாதிரியான கேரக்டர் வரும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன், மாநில செயலாளர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ப. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர்.